வெல்கம் டு அவர் லேம்பாய் ஸ்டுடியோ. வெற்றிமாறன் வெற்றிமாறன் மொத்தம் 7 படம் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. இந்த மூவியில் இருக்கிற சிமிலாரிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் ஐடியாலஜி இன் வெற்றிமாறன் மூவிஸ். ஃபஸ்ட்டு அசுரன் படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து சிதம்பரத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். நம்மகிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் நம்மகிட்ட வந்து எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு எஜுகேஷன் பற்றி சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. வட சென்னையில் பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து ஒரு மன்றம் திறப்பார். அதில் வந்து பசங்களுக்கு வந்து கேரம் போர்டு விளையாடுங்க, பாடி பில்டிங் பண்ணுங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பிளேஸ்மெண்ட் ஆகுங்க, வெளியே போய் கற்றுக்கிட்டு உள்ளூருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. விடுதலை 2ல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து கருப்பு கேரக்டர் வந்து படிங்கடா ஸ்கூலுக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். வெற்றிமாறன் மூவியில் கேரம் போர்டுக்கான ரெஃபரன்ஸை எந்தெந்த மூவிலலாம் வச்சுருப்பாங்கன்றத பார்க்கலாம். பொல்லாதவனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து கேரம் போர்டை ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் வந்து ஃபுல்லாகவே கேரம் போர்டு ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அது மெயினாக அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. வெற்றிமாறன் மூவிஸில் ஒரே மாதிரியா இருக்கிற இன்ட்ரோல் சீன்ஸ் பற்றி பார்ப்போம். அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஆல்மோஸ்ட் அவங்க பையனை வந்து சாவடிக்கிற மாதிரி அந்த ஃபைட் சீன் இருக்கும். அப்போ வந்து தனுஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு இந்த இன்ட்ரோல் சீன் வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி வடச்சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரம் போர்ட் டோர்னமெண்ட் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அதோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து கிஷோரை வந்து முதுகில் குத்திடுவார். ஸோ அதோட இன்ட்ரோல் சீன் வந்து முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடுதலை 1ல் விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீனை இன்டர்வலில் வச்சுருப்பாங்க. இப்போ சேம் விடுதலை 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கிஷோரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ கிஷோரை கொலை பண்ணவங்கள விஜய் சேதுபதி வந்து போய் ரிவெஞ்ச் எடுத்து அந்த ஃபைட் சீனோட இன்ட்ரோல் சீனை முடிச்சிருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பரோட்டா இன் வெற்றிமாறன் மூவிஸ். ஓகே, இப்போ ஆடுகள மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனில் வந்து தனுஷ் வந்து ஹீரோயினுக்கு வந்து பரோட்டா பிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ராஜனும் ஒரு ஹோட்டல் சீனில் பார்த்தீங்கன்னா பரோட்டா பிச்சு போடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இப்போ விசாரணை மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 4 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். வெற்றிமாறன் சில மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸை வச்சு தான் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஆடுகள மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து ஹீரோயினை பார்ப்பாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அந்த லவ் பண்ணுறதுனால தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆக போகுது. அது எப்படின்னா, ஸோ அவர் லவ் பண்ணுறதுனால தான் இங்கே சேவலை சரியாக பார்த்துக்க முடியாமல் போயிடுது. ஸோ சேவலை சரியாக பார்த்துக்க முடியாதனால பேட்டைக்காரனும் அவருக்குள்ள ஒரு கிளாஸ் வந்து ஒரு ப்ராப்ளமே இங்கே ஹீரோயின் மூலமாக கிரியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட சென்னையில் தனுஷ் வந்து பத்மான்ற கேரக்டரை லவ் பண்ணி நிற்பார். அப்படியே அந்த ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து வீட்டில் வந்து தனுஷ் வந்து ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஜாவா பண்டிகை கூட ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். அப்புறம் ஜாவா பண்டிகைக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டு இந்த சீனை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணுறதுனால தான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து தனுஷ் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் நிப்பாட்டி ஹீரோயினை விடுறதுக்காக நடந்து போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவரோட பைக் வந்து காணாமல் போயிடும். ஸோ வந்து அங்கே இந்த இடத்துல தான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வெற்றிமாறன் மூவிஸில் ஆல்மோஸ்ட் அவரோட ஐடியாலஜி பார்த்தீங்க அப்படின்னா வன்முறை எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். வெற்றிமாறனோட ஃபஸ்ட்டு மூவி பொல்லாதவனில் பார்த்தீங்கன்னா தனுஷோட ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஆல்மோஸ்ட் டேனியல் பாலாஜியை எடக்கல்ல வச்சு கொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் எடக்கல்ல சைடில் வச்சிருப்பாரு. இப்போ அசுரன் மூவியோட மிட் பாயிண்ட்ல ஒரு மணலில் ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீனோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து ஒரு ஈட்டியை வச்சுட்டு வில்லனை வந்து அவர் நினச்சா கொலை பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து தூக்கி போட்டுருவார். அது அதே மாதிரி ஆடுகளம் மூவியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கிட்டத்தட்ட கொல்ற மாதிரி போயிடுவார். பட் ஆனால் கிஷோரை கொல்ல மாட்டார். இப்போ விடுதலை மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை டைலாக்காகவே வச்சுருப்பாங்க. எங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து இந்த போலீஸும் மக்கள் படையும் கன் பாயிண்ட் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, வன்முறை எங்கள் மொழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வட சென்னை எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சந்திரகாயத்தில் தனுஷ் வந்து கத்தி வச்சுட்டு சமுத்திரகனி கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை விட்டு நான் போயிடுறேன்.
இப்போ சிமிலராக 2 மூவியில் வந்து ஈட்டி வச்சு குத்துற மாதிரியும் அவர் எடுக்கிற மாதிரி சேம் ஷாட் வச்சுருப்பாங்க. அது எங்கன்னா ஃபஸ்ட்டு அசுரனில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்டிங்கில் வந்து வில்லன் வந்து தனுஷ் வந்து நெஞ்சுக்கிட்ட குத்திடுவார். ஸோ தனுஷ் வந்து அதை அப்படியே வெளியே எடுக்கிற மாதிரியும் அது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி விடுதலை 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்புன்ற கேரக்டரை வந்து வில்லன் வந்து நெஞ்சில் அதே மாதிரி ஈட்டியில் நெஞ்சுக்கிட்ட குத்திடுவார். ஸோ அவரும் அதே மாதிரி வெளியெடுக்கிற மாதிரி சேம் ஷாட் வந்து வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ பொல்லாதவன் அப்புறம் வடச்சென்னை இந்த 2லையுமே அண்ணன் வந்து தம்பி அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ பொல்லாதவனில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தோட தம்பி வந்து சேட்டு பேச்சு கேட்டு தப்பு பண்ணிடுவார். அதனால என்ன பண்ணுவார்னா அண்ணன் வந்து தம்பி வந்து அடிப்பார். ஸோ இப்போ அதே மாதிரி வடச்சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ராதாரவி பேச்சை கேட்டு தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ராஜன் வந்து டென்ஷன் ஆகி அவங்களை அடிப்பார். பிரதர்ஸ் டெத் சீன் பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு ஒரு தம்பி இருப்பார். அவர் தான் வந்து கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வடச்சென்னையில் ராஜனுக்கு வந்து 4 தம்பிங்க இருப்பாங்க. ஸோ அந்த 4 தம்பியும் தான் ஸ்கெட்ச் போட்டு அண்ணனை வந்து கொலை பண்ணுவாங்க. ஆஃப்டர்ஸ் பிரதர் டெத் இந்த கேரக்டருக்கு தெரியும், ஆனால் அவங்க அண்ணிங்க கிட்ட போயிட்டு தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேனியல் பாலாஜி செல்வத்தை கொலை பண்ணிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட வந்து எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிப்பாங்க. வடச்சென்னையிலையும் அதே மாதிரி தான் ஒரு நம்ம ராஜனை வந்து கொன்னுட்டு ஓடி போயிட்டு திருப்பி அதே மாதிரி அவங்க அண்ணிக்கிட்ட போயிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கொன்னுட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஒய்ஃப் எமோஷ்னல் டைலாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் படத்தில் செல்வம் இருந்த பிறகு ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா கூடயே இருக்கிறேன்னு சொன்னேன் விட்டு போயிட்டே அப்படின்னு. அதே மாதிரி சேம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையிலையும் ராஜன் இறந்த பிறகு சந்திரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கூடயே இருக்கிறேன்னு தானே சொன்னேன் விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிவெஞ்ச் மோட் பொல்லாதவன் மூவியில் பார்த்தீங்கன்னா செல்வத்தை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அப்போ கொலை பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து தனுஷை வந்து கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் மோடு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி வடச்சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜனை வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ ராஜனோட ஒய்ஃப் தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அசுரனில் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவங்கள பழி தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே அதே மோடில் இருப்பாங்க. டைனமைட்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அந்த மாதிரி ஒரு மூவியில் வச்சுருப்பாங்க. என்னென்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா அசுரன் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே அவங்க சன் வந்து அதை கையில் கேரி பண்ணுற மாதிரி ஒரு சீனு இருக்கும். அது மாதிரி இந்த வடச்சென்னை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீனில் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடுதலை 1 அண்ட் விடுதலை 2ல் நிறைய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே நடக்கிற உண்மையான கதையை வந்து வெளியுறவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் வந்து மூவிஸில் இருக்கும். விசாரணை இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட் இருக்கும். அப்போ வந்து தினேஷ் சொல்லுவார் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளை யாருன்னா ஒருத்தர் உயிரோடு இருந்தால் தான் வெளி உலகத்துக்கு இந்த கதையை தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். வடச்சென்னை மூவியோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ வந்து ஊருக்கு வெளியே இல்லை, உன்னை மாதிரி படிச்சனால மட்டும்தான் இங்கே நடக்கிற கதையை வந்து உலகத்துக்கு தெரிய மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விடுதலை மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரிங் சீன் இருக்கும். அப்போ வந்து போலீஸ்காரங்களாம் வந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு டீம்மேட்ஸ் கிட்ட, தோழர்களே நீங்கள் வந்து என்னை விட்டு போயிடுங்க, நீங்கள் போயிட்டு வெளி உலகத்துக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இப்போ விடுதலை 2 எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வந்து ஒரு மலையிலேருந்து இறங்கி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ சூரியோட வாய்ஸ் ஒன்று வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்மளோட கதையை நம்ம தான் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விடுதலை மூவியில் பார்த்தீங்கன்னா அமுதன் ஒரு போலீஸை காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு குட் காப்பாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இன்பிட்வீன்லேயே அவர் வந்து வெளியே போயிட்டு எண்டிங்கில் தான் உள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ சேம் வடச்சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ்காரை காட்டியிருப்பாங்க, ராஜன் நடித்து கப்பலில் கூப்பிட்டு போகிற மாதிரி. அந்த போலீஸ் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களோட எல்லா பேரோட சாவுலையும் என்னோட பங்கு இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரும் அந்த பாதியிலே படத்தை விட்டு போயிடுவார், அப்புறம் வரமாட்டார். ஸோ பார்ட் 2ல்
அவர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.